வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு 10 நிமிஷம் போட்டுட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் மைதா மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, தேவைக்கேற்ப மிளகாத்தூள், உப்பு, சோயா சாஸ், முட்டை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, சில்லி பேஸ்ட், கொஞ்சம் சோயா சாஸ், இப்போ எல்லாத்தையும் கலரிக்கலாம். இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சரி, இப்போ பேட்டர் தயார் பண்ணியாச்சு. இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு 50% பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு டைம் போட்டு பாதியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 டைம் பொரிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ 50% வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பொரிச்ச சட்டிலேயே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சுருக்கிறேன். அதில் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கிடுங்க. இதேமாதிரி சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கிடுங்க. இஞ்சி தேவையான அளவு, பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. குட்டி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்படி பெரிய பெரிய சைஸாகவும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சேர்த்துடலாம். இப்போது குட்டியாக கட் பண்ணது வந்து அரை வெங்காயம் கட் பண்ணேன். மிச்சம் கொஞ்சம் அரை வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. குடமிளகா சேர்த்துடலாம். ஒரு குடமிளகா போட்டிருக்கேன். இதை வந்து பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுவை அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும். லாக்டவுனுங்கிறதுனால ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை கடையில், அதனால் நான் போடல. இருக்கும்போது நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் வீட்லேயே செஞ்சது. ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சர்க்கரை வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க சுவைக்காக. பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமா வீட்டிலே செஞ்ச சில்லி பேஸ்ட் ஒரு ஸ்பூன். அப்போ தேவைக்கேற்ப உப்பு. இப்போ ஒரு ஜக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டர் திக்காகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 3 to 4 minutes அப்படியே நல்லா கிண்டிட்டு இப்போது இது போச்சு வச்சுருக்கோம்ல, அது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ கடைசியில் ஸ்ப்ரிங் ஆனியன் லீஃப்லாம் போட்டு சின்னதாக பொடிசாக கட் பண்ணி இறக்கணும்னா ரெடி ஆயிரும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. இப்போ கோபி மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.